தன்னை ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற ஒரு போலீஸ் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. எந்த க்ளூவும் இல்லாம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ற அவர் குற்றவாளியை கண்டுபிடிச்சாரு. வாங்க ரேகா சித்திரம் படத்தோட கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஹீரோ விவேக் கோபிநாத் டியூட்டில இருக்கும்போது ஆன்லைன் ரம்மி விளையாண்டதால சஸ்பென்ஷன்ல இருக்காரு. அந்த நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியான்னு எல்லாத்துலயும் வந்து வைரல் ஆகுது. விவேக்குடைய ஜேர்னலிஸ்ட் கேர்ள் ஃபிரெண்டும் அந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி விவேக் கேட்கும்போது நான் ஒன்னும் ஃபேக் நியூஸை பப்ளிஷ் பண்ணல, இருக்கிறத தானே பப்ளிஷ் பண்ணேன்னு திருப்பி கேட்பாங்க. விவேக்கு சஸ்பென்ஷன் பீரியட் முடிஞ்சதும் அவருடைய போஸ்டிங் பத்தி எஸ்பி டிவைஎஸ்பி கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. டிவைஎஸ்பி சிஎம் இன்வால்வ் ஆன கேஸ் இது, எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா பண்ணி கொடுத்துட முடியாதுன்னு சொல்வாரு. எஸ்பி சார், மலக்கன்பாரா ஸ்டேஷன்ல எஸ்ஹெச்ஓ போஸ்ட் காலியா இருக்கு, பேசாம அங்க டிரான்ஸ்பர் பண்ணலாமான்னு கேட்க டிவைஎஸ்பி பெருசா சென்சிட்டிவ் இஷ்யூ எதுவும் இல்லாத இடம் தானே, கொஞ்ச நாள் அங்க போய் அட்டைப்பூச்சி கடிப்பட்டாதான் அவன் சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பர் ஆர்டர்ல சைன் பண்றாரு. அடுத்ததா ராஜேந்திரங்கிற ஒரு பணக்காரரை காட்டுறாங்க. டாக்டர் அவர்கிட்ட இப்பதானே லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி முடிஞ்சிருக்கு, எப்ப குடிச்சிட்டே இருந்தா எப்படின்னு கேட்க, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு பதில் சொல்றாரு. அடுத்ததா டிரைவரை கூட்டிட்டு மலக்கன்பாராவுக்கு டிராவல் பண்றாரு. விவேக்கும் ராஜேந்திரனும் ஒரே டைம்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. விவேக் மலக்கன்பாரா ரீச் ஆகி ஸ்டேஷன் ஹெட்டா ஜாயின் பண்றாரு. ராஜேந்திரன் டிரைவரை ஒரு காட்டு பகுதியில வண்டியை நிறுத்த சொல்லிட்டு உள்ள நடந்து போறாரு. டிரைவர் கூட வரேன்னு சொல்லுவாரு, ஆனா வேண்டான்னு சொல்லிடுவாரு. ராஜேந்திரன் அந்த காட்டு பகுதியில ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ரீச் ஆனதும் Facebook லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பணத்துக்கு பின்னாடி போய் வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டேன், ரத்தக்கரை படிஞ்ச கையால தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன், அந்த பணம் வேண்டான்னு அவாய்ட் பண்ணிருக்கலாம், ஆனா அதை நான் பண்ணல. 18 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஆலிஸ் ஜுவல்லர்ஸ் ஓனர் வின்சென்ட்டும் பிரான்சிஸ் தடத்திலும் சேர்ந்து ஒரு பொண்ணை பாயில சுத்தி நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற இதே இடத்துல குழி தோண்டி புதைச்சோம். புதைக்கும் போது அவளுக்கு கடைசி மூச்சு இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் வெளியே வரும்னு நினைச்சேன், ஆனா இது வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த இன்சிடென்ட் லைவ் போயிட்டு இருந்ததுனால மீடியா, ஸ்டேஷன் ஹெட்டான விவேக், இன்ஸ்பெக்டர் எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் விவேக் கிட்ட, இது வரைக்கும் நீ கேரளாவில தான் ஃபேமஸ், இங்க ஏதாவது ஒரு எலும்பு கூடு கிடைச்சா நேஷனல் வைட்ல ஃபேமஸ் ஆயிடுவ, ஏன்னா ஆலிஸ் வின்சென்ட்டுடைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்றாரு. ஆலிஸ் ஜுவல்லர்ஸ் ஓனர் வின்சென்ட் இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், நல்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறவரு. அவரும் ராஜேந்திரனும் சேர்ந்துதான் அந்த இடத்துல ஒரு பொண்ணை புதைச்சுதா ராஜேந்திரன் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் அப்படி சொன்னது. சம்பவ இடத்துக்கு வர எஸ்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட எக்ஸ்கியூமேஷன், அதாவது பணத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, நாளைக்கு காலையில வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்றாரு. அடுத்ததா ஆலிஸ் ஜுவல்லர்ஸ் ஓனர் வின்சென்ட காட்டுறாங்க. அவருடைய வைஃப் ரொம்ப சிக்கா வெண்டிலேட்டர்ல இருப்பாங்க. அவருடைய பையன் அந்த நியூஸ் அவர்கிட்ட காட்டி இதெல்லாம் என்னப்பான்னு கேக்குறாரு. அவர் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம்னு சொல்லிடுவாரு. வின்சென்ட்டுடைய அட்வொகேட் ஜேக்கப் அவரை பார்த்து, இது வரைக்கும் இந்த நியூஸை எல்லோ மீடியாஸ் தான் கவர் பண்ணிருக்காங்க, நேஷனல் வைட் நியூஸ் ஆகலன்னு சொல்ல, போலீஸ் அவங்க வேலையை செய்யறாங்க, நம்ம இதுக்கு பயப்படணும்னு கேட்பாரு. சோ ராஜேந்திரன் சொன்ன விஷயம் எதுவுமே வின்சென்ட் அஃபெக்ட் பண்ணல, அவர் கூலா தான் இருக்காரு. மறுநாள் ராஜேந்திரன் சொன்ன இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 4 அடி வரைக்கும் தோண்டி பார்ப்பாங்க, ஆனா எந்த ட்ரேஸுமே இருக்காது. ஃபாரன்சிக் சர்ஜன் பொதுவா இது மாதிரி இடத்துல பணத்தை புதைக்கணும்னா 4 அடிக்குள்ளதான் புதைப்பாங்க, இதுக்கு மேல இருக்க சான்ஸ் இல்ல, எதுக்கும் வேணும்னா தோண்டி பாருங்கன்னு சொல்றாரு. விவேக் இந்த ப்ராசஸ்ல எல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகி அசிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பாக்குற ஃபாரன்சிக் சர்ஜன் இன்ஸ்பெக்டர் கிட்ட, உங்க எஸ்ஹெச்ஓ ரொம்பவே ஆர்வமா இருக்காருன்னு கேட்பாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர், இது ஆர்வம் கிடையாது, அத்தியாவசியம், தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல அவன் இருக்கான்னு சொல்றாரு. எக்ஸிமேஷன் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிக்கும், இருந்தாலும் தொடர்ந்து தோண்டுவாங்க. அப்போ அந்த தோண்டின பள்ளத்துல இருந்து ஒரு சிகப்பு கலர் துணி தொங்கிட்டு இருக்கிறத விவேக் நோட்டீஸ் பண்றாரு. உடனே அவரும் அந்த பள்ளத்துல இறங்கி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் தோண்டினதும் மண்டையோடும் எலும்பு துண்டுகளும் கிடைக்குது. ஃபாரன்சிக் சர்ஜன் அந்த எலும்பு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இப்போதைக்கு ஒரு ஃபீமேலுடைய எலும்பு கூடுன்னு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது, மீதி விஷயத்த கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் விவேக் கிட்ட, நான் தான் இந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷன் இன்சார்ஜ், இன்னைக்கு உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எஸ்பி உன்னையும் டீம்ல எடுத்துக்க சொல்லி இருக்கிறதா சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் அவர் டீம் கிட்ட, இறந்து போன ராஜேந்திரன், ஆலிஸ் ஜுவல்லர்ஸ் வின்சென்ட் இவங்க பேக்ரவுண்டை செக் பண்ணணும், அதே மாதிரி பிரான்சிஸ் தடத்தில் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. விவேக் முதல்ல ராஜேந்திரனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டரை மீட் பண்றாரு. அவருக்கு ரீசெண்டா தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தது, வைஃப் கூட இல்ல, ஒரே ஒரு மகன் தான், அவங்க கூட கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல கூட திரும்பி பார்க்கலன்னு சொல்றாரு. விவேக் அடுத்ததா ராஜேந்திரனுடைய வைஃபை மீட் பண்றாங்க. அவங்க, என்னுடைய அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, 2 பேருக்கும் ஒத்து வரலன்னு சொல்றாங்க. 1985ல ராஜேந்திரன் எங்க இருந்தாருன்னு தெரியுமான்னு கேட்க, அவருடைய பழைய கதை எதுவும் என்கிட்ட சொன்னதில்லைன்னு சொல்லிடுவாங்க. அடுத்ததா பிரான்சில் தடத்தில்னு பேர் இருக்கிற 6-7 பேர் வேற வேற இடத்துல இருப்பாங்க. அவங்கள விசாரிச்சாலும் எந்த க்ளூவும் கிடைக்காது. ஒரே ஒரு பிரான்சில் தடத்துல மட்டும் விசாரிக்க முடியாது, ஏன்னா அவருக்கு சர்ஜரி முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. சம்பவ இடத்துல எலும்புக்கூடோட சேர்த்து கொலுசும் கிடைச்சிருக்கும். 1985ல காணாம போன பொண்ணுங்க லிஸ்ட் எடுத்துட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் அந்த கொலுசை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர், 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என் பொண்ணு மினியோட கொலுசு தான் இதுன்னு கன்ஃபார்மா
சொல்றாரு. அதனால டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஏற்பாடு பண்றாங்க. விவேக் இதுவரைக்கும் விசாரிச்சதுல ராஜேந்திரன் 1985 வரைக்கும் பொழைப்புக்காக ஏதேதோ வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி ரொம்ப அபாரமா இருந்திருக்கு. அதே மாதிரி பிரான்சிஸ் தடத்தல்னு பேர் இருக்கிற 2 பேர் அந்த பீரியட்ல மலக்கன் பாறையில இருந்தாங்கன்னு தெரிய வருது. அடுத்ததா விவேக் வின்சென்ட்டுடைய சித்தி பொண்ணை மீட் பண்றாரு. வின்சென்ட்டுடைய அப்பா சின்ன வயசுல ஊழியோன்னு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பாலம் கட்ட வரவங்களுக்கு சமைச்சு கொடுத்துதான் வின்சென்ட வளர்த்தது. வின்சென்ட் ஒரு முறை ஆல்டர் பாயா இருக்கும்போது பிஷப்புடைய குடைய திருடிட்டாரு. பிஷப் அதை கண்டுபிடிச்சு ஏன் திருடினேன்னு கேட்கும்போது ஸ்கூலுக்கு போக கூட இல்ல, அதனாலதான் திருடிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிஷப் வின்சென்ட்டுடைய பேக்ரவுண்ட செக் பண்ணி நல்லா படிக்கிற பையன் தெரிஞ்சுக்கிட்டு பிஷப்பே அவரை படிக்க வச்சாரு. வின்சென்ட் படிச்சு முடிச்சதும் பாம்பே கிளம்பி போயிருக்காரு. அங்க ஆலிஸ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. விவேக் வின்சென்ட் 1985ல மலக்கன் பரவுக்கு ஏதாவது போனாரான்னு கேட்க அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அந்த டைம்ல அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை பிடிச்சுதான் அவன் பெரிய பணக்காரன் ஆனான்னு சொல்றாங்க. வின்சென்ட்டை என்கொயரிக்கு வர சொல்றாங்க. மீடியா முழுக்க அங்க சூழ்ந்து நிக்கிறாங்க. விவேக் வின்சென்ட் கிட்ட ராஜேந்திரன் சொன்ன பீரியட்ல நீங்க மலக்கம்பாறையில இருந்தீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, இத பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு வின்சென்ட் பிஷப் சிக்கானதுல இருந்து நான் அவர் கூட தான் இருந்தேன், அவர் மலக்கம்பாறைக்கு ரெட்ரீட்க்கு போனாரு, நானும் கூட போனேன், அப்ப மட்டும் இல்ல அவர் சாகுற வரைக்கும் கூட தான் இருந்தேன்னு சொல்வாரு. விவேக் ராஜேந்திரன் சாகுறதுக்கு 2 நாள் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு போன் பண்ணி 14 செகண்ட் பேசியிருக்காரு, இத பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்பாரு. வின்சென்ட் எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. அதுக்குள்ள அவருடைய அட்வொகேட் ஜேக்கப் இன்டர்ஃபியர் பண்ணி ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு 1000 கால் வரும், எல்லாரும் வின்சென்ட் ரீச் ஆகாது, நாங்க ஃபில்டர் பண்ணி தான் காலை அனுப்புவோம், நீங்க வேணும்னா ரெஜிஸ்டர் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாரு. அதை கேட்டதும் விவேக்குக்கு கோபம் வரும். ஒரு அட்வொகேட் விசாரிக்கும் போது காது கேட்கிற தூரத்துல இல்ல கண்ணால பாக்குற தூரத்துல தான் உட்காரணும், ஒரு அட்வொகேட்டா உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்ல, நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்கன்னு சொல்லிடுவாரு. வெளியே வரும்போது மீடியா வின்சென்ட் கிட்ட இன்ட்ரோகேஷன் பத்தி விசாரிக்க போலீஸுக்கு கோஆபரேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தானேன்னு சொல்வாரு. அட்வொகேட் ரம்மி விளையாடுறவன்லாம் எதையோ இமேஜின் பண்ணிட்டு கேஸ விசாரிச்சா இப்படிதான் இருக்கும்னு பதில சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வருது. அது மினியோட அப்பாவுடைய டிஎன்ஏ ஓட மேட்ச் ஆகாது. விவேக் அதை சொல்லலான்னு அவருடைய வீட்டுக்கு போறாரு. ஆனா அவர் இறந்து போயிருப்பாரு. அவருடைய பையன் அது அக்காவுடைய எலும்பு கூடுதான்னு உறுதியா நம்பினாரு. அட்லீஸ்ட் எலும்பு கூடாவது கிடைச்சிச்சேங்கிற சந்தோஷத்திலே இறந்து போயிட்டதா சொல்றாரு. கேஸ்ல கிடைச்ச ஒரே ஒரு க்ளூவும் இல்லாம போயிருச்சுன்னு விவேக் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அப்பதான் அவருடைய அசிஸ்டன்ட் ஒரு முறை ஏமாத்திட்டு ஓடி போன பொண்ணுங்க லிஸ்டும் எடுத்து விசாரிக்கணுமான்னு கேட்டது ஞாபகத்துக்கு வரும். உடனே விவேக் அந்த பீரியட்ல அது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அந்த பீரியட்ல மலக்கம்பாரா ஏரியாவில ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டதா சந்திரப்பங்கிற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரிய வரும். அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா 40 வருஷம் ஆனதுனால அந்த ஃபைல் ரொம்பவே டேமேஜா இருக்கும். பெருசா டீடைல்ஸ் எதுவும் கிடைக்காது. அதுல சந்திரப்பனுடைய அட்ரஸ் சரியா தெரியலனாலும் போஸ்ட் ஆபீஸ் டீடைல் மட்டும் கிடைக்கும். அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் விசாரிச்சா இப்ப சந்திரப்பனுக்கு எந்த லெட்டரும் வரது கிடையாது. கடைசியா பிலிமோக்கஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, ஆள் இல்லைங்கிறதுனால அந்த லெட்டரை திருப்பி அனுப்பிட்டோம்னு சொல்றாரு. அடுத்ததா விவேக் பிலிமோக்கஸ் அசோசியேஷனுக்கு போய் விசாரிக்கிறாரு. சந்திரன் வேண்டாத சில வேலைங்களை பண்ணிட்டு இருந்தாரு, அதனால அசோசியேஷனை விட்டு தூக்கிட்டோம், அதை இன்ஃபார்ம் பண்ணதான் லெட்டர் போட்டோம், ஆனா ஆள் இல்லைன்னு லெட்டர் ரிட்டர்ன் ஆயிருச்சு, புது அட்ரஸ கண்டுபிடிச்சு லெட்டரை திரும்ப அனுப்பணும், அந்த அட்ரஸ உங்களுக்கு தரும், ஆனா நீங்க ஒரு பாட்டில் சரக்கு வாங்கிட்டு போனாதான் அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கறக்க முடியும்னு சொல்றாங்க. விவேக் சரக்கு பாட்டிலோட சந்திரப்பனை மீட் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட் பத்தி விசாரிக்கிறாரு. மலக்கம்பாரால மம்முட்டியோட காதோடு காதோரம் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அதுல சிஸ்டரா நடிக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க. அப்ப ரேகாங்கிற ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து மம்முட்டியோட ஹீரோயினா நடிக்கணும்னு சொன்னா இப்ப இந்த சான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டரா நடிக்க கூட்டிட்டு போனேன். ஒரு நாள் நடிச்சுட்டு திரும்ப காணாம போயிட்டா, அதனால எனக்கு ரொம்பவே பிரச்சனை ஆயிருச்சு. அந்த டைம்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங்கே ஒரு நாள் நின்னு போயிருச்சு. சென்னையில இருக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பதில் சொல்ல முடியாது, அதனாலதான் ஆடிட்டர் கிட்ட ப்ரூஃப் கொடுக்கறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணோம்னு சொல்றாரு. விவேக் அந்த பொண்ணுடைய முகம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஏன் ஞாபகம் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு காதோடு காதோரம் படத்துல ஒரு சாங்க போட்டு காட்டுறாரு. அதுல ரேகா மம்முட்டி பக்கத்துல நின்னு கோரஸ் பாடிட்டு இருப்பாங்க. அந்த சாங்ல ரேகா தலையில வெயில் போட்டிருப்பாங்க. அந்த வெயில ரிமூவ் பண்ணி ஃபேஸ ரீஸ்ட்ரக்சர் பண்ணி படம் வரைய சொல்லுவாங்க. விவேக் அந்த படத்தை சர்க்குலேட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ்ல ஃபர்தரா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம நம்ம இதை சர்க்குலேட் பண்ண வேண்டாம், ஏன்னா மம்முட்டியுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துதான் அந்த பொண்ணு காணாம போயிருக்கா, வெளியே தெரிஞ்சா சென்சேஷனல் நியூஸ் ஆயிடும்னு சொல்றாரு. ஆனா சைபர் செல் மூலமா அந்த போட்டோ வின்சென்ட்டுடைய அட்வொகேட் கைக்கு வருது. அந்த போட்டோவை பார்த்ததும் வின்சென்ட் ஷாக் ஆயிடுவாரு. விவேக் அந்த சாங்ல ரேகா கூட நடிச்ச ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட கண்டுபிடிச்சு அவங்கள விசாரிக்கிறாரு. அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரேகா பத்தி பெருசா எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்ப நாங்க ரூமுக்கு போகும்போது அந்த வேன்ல எங்க கூட அவங்க வரலன்னு சொல்றாங்க. ராஜேந்திரன் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர்ல இருந்து அடிக்கடி அவருக்கு கால் வந்திருக்கு. இப்ப அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல அந்த நம்பர்ல இருந்து ராஜேந்திரனுக்கு மட்டும்தான் கால் பண்ணிருக்காங்க.
அந்த சிம் பழைய நோக்கியா N73 போன்ல தான் போட்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த போன்ல போட்டிருந்த சிம் எல்லாம் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுத்தது தானே தெரிய வருது. அதுக்கப்புறம் ஃபர்தரா செகண்ட் ஹேண்ட் போன் ஷாப் எல்லாம் விசாரிக்கும் போது சஞ்சீவன்கிற ஒரு ஆள் தான் அந்த போனை வாங்கினதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததா விவேக் காதோடு காதோரம் படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியை விசாரிக்கிறாரு. அவங்களுக்கு பெருசா எந்த விஷயமும் தெரியல. அப்ப எடுத்த ஒரு சில போட்டோஸ் மட்டும் கொடுக்கறாங்க. அந்த சமயத்துல செட்ல இருந்து அசோசியேட் டைரக்டர் கமல் பரதன், ஸ்கிரீன் பிளே எழுதின ஜான்பால் எவ்வளவு விசாரிச்சா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா ஜான்பால் சார் இப்போ உயிரோட இல்ல. அதனால விவேக் ஜான்பால் காதோடு காதோரம் படம் சம்பந்தமா கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுல அவர் ஷூட்டிங் சமயத்துல ஒரு சிஸ்டர் கால்ல கொலுசு போட்டு என்கிட்ட வந்து நீங்க ஏன் மம்முட்டி சேட்டனுக்கு மொட்டை அடிச்சீங்கன்னு கோபமா கேட்டுட்டு போனதா சொல்லியிருப்பாரு. காலையில கொலுசு போட்டிருந்த சிஸ்டர்னு சொன்னதும் விவேக்குக்கு அது ரேகாவா இருக்கலாம்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்பா அசோசியேட் டைரக்டரா இருந்த கமல் சாரை மீட் பண்ணி அதை பத்தி விசாரிக்கிறாரு. கமல் சார் ஜான்பால் இதை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் எழுதின ஒரு கதையில அப்படி ஒரு கேரக்டரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல வின்சென்ட்டுடைய அட்வொகேட் சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணி அவருடைய அமைச்சரவையில நடந்த சில ஸ்கேமுக்கான ப்ரூஃப் எல்லாம் காட்டிட்டு எங்க பின்னாடி போலீஸ் வந்தா உங்க பின்னாடி யார் வரணுமோ அவங்க வருவாங்கன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு போவாரு. ஒரு சில ஆட்கள் சந்திரப்பனுக்கு நிறைய சாராயத்தை ஊத்தி கொடுத்து அவர் நல்ல போதையில இருக்கும்போது தண்ணி தொட்டியில முக்கி கொன்னுட்டு சாக்கடையில தூக்கி போட்டுருவாங்க. விவேக் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அங்க வர இன்ஸ்பெக்டர் விவேக் கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. ரேகாவுடைய கேஸை இனிமே கிரைம் பிரான்ச் தான் விசாரிக்க போறாங்க. அதுவும் இல்லாம விவேக் டிராபிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. விவேக் ஃபாரன்சிக் சர்ஜனை மீட் பண்ணி சந்திரப்பனுடைய மரணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. ஃபாரன்சிக் சர்ஜன் சந்தேகப்படும்படியா எதுவும் இல்ல, சாக்கடையில விழுந்து மூச்சடிச்சு போய் தான் இறந்து போனதா சொல்றாரு. அப்ப ஸ்கெலிட்டனை ஹைதராபாத்ல இருக்கிற சென்ட்ரல் லெபார்டரிக்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்றதுக்காக கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. அங்க விவேக்க பார்த்து ரம்மி விளையாடுறவனுக்கு எல்லாம் இங்க என்ன வேலைன்னு நக்கலா பேசுவாரு. விவேக் அவருடைய கழுத்தை பிடிச்சு வாஷ் பேசின்ல அமுக்கிட்டு இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேண்டான்னு பதிலடி கொடுத்து அனுப்பி வைப்பாரு. அதுக்கப்புறம் விவேக் ஃபாரன்சிக் சர்ஜன் கிட்ட இருந்த ஒரே ஒரு எவிடன்ஸையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல என்னால இந்த கேஸ்ல என்ன பண்ண முடியும்னு கேட்பாரு. அதுக்கு ஃபாரன்சிக் சர்ஜன் உன்னால மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும், உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுன்னு சொல்வாரு. டைரக்டர் கமல் விவேக்கு போன் பண்ணி பலஷேரின்னு ஒரு யூடியூபர் என்ன இன்டர்வியூ எடுக்க வந்தாரு. 1985 அவர் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட். மலக்கம் பாரால காதோடு காதோரம் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவர் மம்முட்டியை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அங்க போயிருந்தாரு. அவரை விசாரிச்சு பார்த்தா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம்னு சொல்றாரு. விவேக் அடுத்ததா பலஷேரியை மீட் பண்றாரு. அவர் மலக்கம்பாராவுக்கு மம்முட்டியை இன்டர்வியூ எடுக்க போனாரு. அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது மம்முட்டி கிட்ட நீங்க பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறதுனாலதான் உங்க படம் எல்லாம் வரிசையா பிளாப் ஆகுதான்னு கேட்க அந்த கொஸ்டின் மம்முட்டிக்கு பிடிக்காம எழுந்து போயிடுவாரு. அவர் எழுந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது பலஷேரி போட்டோகிராஃபரை வச்சு போட்டோ எடுக்க வச்சிருக்காரு. அந்த போட்டோவை வச்சு அரகண்ட் ஆக்டர்னு நானா மேகசின்ல ஒரு ஆர்டிகிளும் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அந்த போட்டோல மம்முட்டி பக்கத்துல ரேகாவும் ரேகா பக்கத்துல இன்னொரு சிஸ்டரும் இருப்பாங்க. விவேக் அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த இன்னொரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு அந்த சிஸ்டருடைய போட்டோ அனுப்பி கொடுத்து எங்க யாருன்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க இவங்கள நான் செட்லயே பார்த்தது இல்ல, அது மட்டும் இல்லாம ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தா ஏதாவது ஒரு செட்ல பாத்திருப்போம், அப்படி அவங்கள நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விவேக் அவங்க அப்பா கிட்ட அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு அந்த லேடி ஏதாவது ஒரு சீன்ல வராங்களான்னு செக் பண்ண சொல்றாரு. ஆனா அவங்க எந்த சீன்லயும் நடிச்சிருக்க மாட்டாங்க. அதே சமயம் விவேக் ரேகாவுடைய ட்ரெஸ்ஸும் அந்த சிஸ்டருடைய ட்ரெஸ்ஸும் வித்தியாசமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சோ அவங்க சிஸ்டரா நடிக்க வந்தவங்க கிடையாது, உண்மையாவே சிஸ்டர் தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த சர்ச்சுக்கு போய் அவங்கள மீட் பண்றாரு. இப்போ அவங்க அங்க மதரா இருப்பாங்க. ரேகான்னு பேரை சொன்னதுமே மதருக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. ரேகா படத்துல மட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையில ஒரு நல்ல நடிகைன்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மம்முட்டி வந்ததும் ரேகா வேகமா எழுந்து அவரை பார்க்க போவாங்க. அப்ப கம்பியில மாட்டிட்டு ட்ரெஸ் கிழிஞ்சிடும். டெய்லர் கிட்ட தச்சு தர சொன்னா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப தச்சு தர முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்ப கான்வென்ட்ல ட்ரெஸ் காஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க நின்னுட்டு இருக்கிற சிஸ்டர் கிட்ட போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுக்க தருவீங்களான்னு கேட்பாங்க. சிஸ்டர் மம்முட்டியுடைய ஃபேன், நான் ட்ரெஸ் தரேன், ஆனா நீ என்ன கூட்டிட்டு போய் மம்முட்டிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு கேட்பாங்க. அதுக்கு ரேகா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுன்னு ஆட்டோகிராஃப் கூட வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சிஸ்டர் போறாங்க. சிஸ்டர் பார்த்ததும் ரேகா ஷாக் ஆகி ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க, அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாருன்னு சொல்றாங்க. அப்ப டெய்லர் அங்க வந்து ரேகா கிட்ட யாருடைய ட்ரெஸ் இது, உன் இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டுப்பியான்னு ரேகாவை திட்டிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்து அதையே போட்டுக்க சொல்வாரு. ரேகா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரும்போது இன்னொரு ஆள் வந்து காலையில இருந்து பாக்குறேன் உன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்க, இந்த செயினை போட்டுக்கோன்னு திட்டிட்டு போவாரு. இதை பாக்குற சிஸ்டர் என்ன ஆளாளுக்கு திட்டிட்டு போறாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ரேகா நான் இங்க ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், என்னால உங்களுக்கு மம்முட்டி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியாது, ட்ரெஸ்க்காக தான் அப்படி போய் சொன்னேன், என்னால மம்முட்டி கிட்ட கூட போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சமயம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மம்முட்டி வருவாங்க. சிஸ்டர் நான் உன்னை மம்முட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு ரேகா கையெழுத்துட்டு அங்க போவாங்க. அப்பந்தான் பாலஷேரி மம்முட்டியை இன்டர்வியூ எடுக்கிறதும் மம்முட்டி கோவமா எழுந்து வரதும் அந்த டைம்ல அந்த போட்டோ எடுக்கிறதும் எல்லாம். அன்னைக்கு நைட் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். சிஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாங்க. நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும். சிஸ்டர் என் கூட வந்து கான்வென்ட்ல தங்கிக்கோன்னு ரேகாவை கூட கூட்டிட்டு போவாங்க. சிஸ்டர் டின்னருக்கு அப்புறம் ரேகாவை மாடியில இருக்கிற ரூம்ல தங்க வைப்பாங்க.
காலையில எழுந்து பார்த்தா ரேகா மதர் ரூம்ல இருந்த டொனேஷனா வந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து ஓடி போயிருப்பாங்க. அந்த நகை பணத்துடைய மதிப்பு ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. இத்தாலியில இருக்கிற ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தான் இந்த கான்வென்ட்டை ரன் பண்றது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஃபியூச்சர்ல எந்த டொனேஷனும் நம்பி தரமாட்டாங்கன்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ரேகா மேல ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுனால அந்த கேஸ் மூலமா தான் போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரேகாவை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. விவேக் சர்ச்சில் அந்த சமயத்துல இருந்தவங்க டீடைல்ஸ் கேக்குறாரு. அந்த சமயத்துல இருந்த சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. புஷ்போன்னு ஒரு பொண்ணு இருந்தா, மதர் இறந்த பிறகு அந்த துக்கம் தாங்க முடியாம எங்கேயோ போயிட்டா. தங்கம்மா சேச்சியும் அவங்க ஹஸ்பண்ட் பேபியும் சர்ச்சில் தங்கிதான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க பையன் ஆலப்புழாவில இருக்கான்னு அந்த அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ பார்த்ததும் விவேக் அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு போன் பண்ணி ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இறந்து போன ராஜேந்திரனுக்கும் இளந்தராங்கிற அதே ஊர்ல இருந்து தான் அடிக்கடி கால் போயிருக்கு. அடுத்ததா விவேக் இளந்தராவில இருக்கிற பேபியுடைய பையனையும் அவனுடைய ஃப்ரெண்ட் சஞ்சீவையும் போய் பாக்குறாரு. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க அவங்க 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட தொடக்கத்துல ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட எங்க அப்பா ஷூட்டிங்ல நடிச்சாருன்னு பேசிட்டு வருவான் இல்லையா, அந்த 2 பசங்களும் வேற யாரும் இல்ல, இவங்க 2 பேரும் தான். அன்னைக்கு அவங்க பார்த்தது ஷூட்டிங் கிடையாது. ரேகாவுடைய பிணத்தை பேபியும் வேற 3 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போறதை தான் பார்த்திருக்காங்க. படத்துல அந்த சீன் வரும்னு நிறைய முறை 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்திருக்காங்க. ஆனா ஒரு முறை கூட அவங்க அந்த சீனை பார்க்கல. வளர்ந்த பிறகுதான் அவங்களுக்கு அன்னைக்கு அவங்க பார்த்தது ஷூட்டிங்கே இல்லைன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால அவங்க அப்பாவுக்கு தண்ணியை ஊத்தி கொடுத்து விசாரிக்கிறாங்க. அப்பந்தான் அவங்க அப்பா அவரும் ராஜேந்திரனும் வேற 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை புதைச்ச விஷயத்த சொல்றாரு. அவங்க 2 பேருக்கும் மத்த யாரையும் கண்டுபிடிக்க முடியலனாலும் ராஜேந்திரனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா ராஜேந்திரன் பேபி கூட டச்ல தான் இருந்தாரு. அதனால ராஜேந்திரன் போன் நம்பரை வாங்கி புது சிம்ல இருந்து அவருக்கு போன் பண்ணி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல ராஜேந்திரன் இவங்களுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்திருக்காரு. அந்த பணத்தை வச்சு கடன் எல்லாம் அடைச்சிட்டாங்க. விவேக் நீங்க இப்ப என்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் எஸ்பி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் எஸ்பியை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப 2 பேரையும் எஸ்பி கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக வரும்போது ஒரு ஆள் தூக்குல தொங்கி இறந்திருப்பாரு, இன்னொரு ஆள் தண்ணியில மூழ்கி இறந்து போயிருப்பாரு. விவேக் அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ரேகா பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ற நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகிளா பப்ளிஷ் பண்ண சொல்றாங்க. அவங்களும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் விவேக் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோவை எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணு பாதி அடைஞ்ச மாதிரி ஒரு ஆளை நோட்டீஸ் பண்றாரு. விவேக் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பிரான்சிஸ் தடத்தல்னு பேர் இருக்கிற ஆள் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரான்சிஸ் தடத்தலுடைய பையன் அவருடைய அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா சொல்லியிருப்பாரு. அந்த பையனுடைய முகமும் இந்த முகமும் ஒரே மாதிரி இருக்கு. உடனே அந்த வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்க பிரான்சிஸ்க்கு ஐ சர்ஜரி முடிஞ்சு ரெஸ்ட்ல இருந்துட்டு இருப்பாரு. விவேக் பிரான்சிஸ் கிட்ட விஷயத்த சொல்லி விசாரிக்க நம்ம மலக்கம்பாறை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள மலக்கம்பாறைக்கு எந்த விஷயமாவும் போனதில்லைன்னு அடிச்சு சொல்வாரு. விவேக் நான் இந்த கொலையை விசாரிக்க போற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு உயிரா பலி போயிட்டு இருக்கு. நாளைக்கு பலி போக போறது உங்க உயிரோ இல்ல உங்க பையன் உயிரோ ஏன் உயிரா கூட இருக்கலாம். என்ன இங்க கூட்டிட்டு வந்தது ரேகா தான். என்ன வெளியே அனுப்பிட்டு நீங்க உங்க கொலையாளிக்காக தான் காத்துட்டு இருப்பீங்க. உண்மையை சொன்னா என்னால உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும்னு சொல்றாரு. இப்போ பிரான்சிஸ் தடத்தில் வேற வழி இல்லாம புதைச்சது மட்டும்தான் நாங்கன்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வக்கச்சன் பிஷப்போட ரெட்ரீட்டுக்காக மலக்கன்பாறை வராரு. அவங்க தங்கி இருக்கிற வீட்டை கிளீன் பண்றதுக்காக கான்வென்ட்ல இருந்து புஷ்பங்கிற பொண்ணு அடிக்கடி அங்க போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் வக்கச்சன் டொனேஷனா வந்த பணத்தை திருடுறத புஷ்பா பாத்துடுவாங்க. அதனால அதுல ஒரு பங்க புஷ்பாவுக்கும் வக்கச்சன் கொடுத்துடுவாரு. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து கான்வென்ட்ல இருக்கிற மளிகை பொருள் எல்லாம் திருடி விற்க ஆரம்பிக்கிறாங்க. இது கான்வென்ட்ல வேலை பார்க்கிற பேபிக்கு தெரிய வரும். அவரும் கூட்டு சேர்ந்துப்பாரு. புஷ்பத்துடைய அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க கான்வென்ட்ல தான் வளர்ந்தது. எப்படியாவது அதை விட்டு வெளியே போகணும், அதுக்கு ஒரு துணை தேவை. அந்த துணியா வக்கச்சன் இருப்பாங்கன்னு புஷ்பம் நம்பினாங்க. ஒரு நாள் புஷ்பம் வக்கச்சன் கிட்ட கான்வென்ட்ல மளிகை பொருள் மட்டும் இல்ல நிறைய பண நகையும் இருக்கு, அதை எடுத்தா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்றாங்க. புஷ்பம் அந்த பண நகை வச்சிருக்கிற அலமாரியுடைய கீ அச்ச சோப்புல எடுத்து பேபி கிட்ட கொடுத்து அதே மாதிரி கீ பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் அதே ஊரை சேர்ந்த ராஜேந்திரனுக்கும் பிரான்சிஸ்க்கும் தெரிய வருது. இவங்களை க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிளானை எக்ஸிக்யூட் பண்ண சரியான தருணம் பார்த்துட்டு இருக்கும்போதுதான் சிஸ்டர் ரேகாவை கான்வென்ட்டுக்கு கூட்டிட்டு வருது. புஷ்பம் ரேகாவை கொன்னு புதைச்சிட்டு பண நகையை எடுத்துட்டு அந்த பழிய ரேகா மேல போட்டலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக வக்கச்சனை நைட்டு வண்டி எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் கறி குழம்புல மயக்க மருந்து கலந்து கொடுத்துடுவாங்க. ரேகா மட்டும் அந்த கறி குழம்ப சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் தூங்கின பிறகு புஷ்பம் ரேகா ரூமுக்கு போய் அவங்க தாவணியாலேயே ரேகா கழுத்தை நெரிச்சு கொன்னிடுவாங்க. அதுக்கப்புறம் வக்கச்சனையும் பேபியும் வர சொல்லிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்க பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக பாயில சுத்திட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து இவங்க ஆக்டிவிட்டீஸ்ல சந்தேகம் இருக்கிற ராஜேந்திரனும் பிரான்சிஸும் அங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் பேபி இந்த விஷயத்த வெளியே சொன்னீங்கன்னா நீங்களும் எங்களுக்கு கூட்டாளிங்கன்னு உங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுருவோம். அதனால எங்களுக்கு துணையா எங்க கூட இருங்கன்னு சொல்லுவாரு. வேற வழி இல்லாம பிரான்சிஸும்
ராஜேந்திரனும் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பையன் வீட்டுல தனியா இருக்கிறதுனால பேபி மட்டும் புதைக்கிற இடத்துக்கு போயிருக்க மாட்டாரு. ராஜேந்திரன் தான் கொலை பண்ணதுன்னு பழிய போடுவோன்னு எல்லாரும் மிரட்டினதுனாலதான் ராஜேந்திரன் வேற வழி இல்லாம அவங்க கூட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை எல்லாருமே பங்கு போட்டுக்கிட்டாங்க. அந்த புஷ்பத்துடைய பாய் ஃப்ரெண்ட் பக்கச்சன் தான் ஆலிஸ் ஜுவலர்ஸ் வின்சென்ட்ங்கிற விஷயமே ராஜேந்திரன் இறந்து போன போதுதான் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. விவேக் பிரான்சிஸையும் அவருடைய பையனையும் போலீஸ் பாதுகாப்புல வைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வின்சென்டுடைய வைஃப் ஆலிஸுக்கு ஒரு பொக்கே வருது. அந்த பொக்கேவை பார்த்ததும் ஆலிஸ் ஷாக் ஆகி ஷிவரிங் மாதிரி வர ஆரம்பிக்குது. அந்த பொக்கேல கெட் வெல் சூன் புஷ்பம்னு எழுதியிருக்கும். விவேக் எஸ்பியை மீட் பண்ணி அந்த புஷ்பம் தான் இந்த ஆலிஸ்ங்கிற விஷயத்த சொல்றாரு. புஷ்பம் கான்வென்ட்ல இருந்து மிஸ் ஆன அதே டைம்ல தான் இந்த ஆலிஸ் வின்சென்டுடைய லைஃப்ல வந்திருக்காங்க. ஆலிஸுடைய அப்பா அம்மா யாரு, எங்க இருந்து வந்தாங்கன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னு சொல்றாரு. அட்வொகேட் வின்சென்ட் கிட்ட பிரான்சிஸ் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காரு, அப்ரூவரா மாற போறதா சொல்றாரு. அடுத்த சீன்ல வின்சென்டுடைய வைஃப் ஆலிஸ் வின்சென்ட் கிட்ட அந்த விவேக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல, எதுக்கு அவனை உயிரோட விட்டு வச்சிருக்க, அவன் கதையை முடிச்சிடுன்னு சொல்றாங்க. விவேக் போயிட்டு இருக்கிற கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலா இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் வின்சென்டுடைய பையனை பார்த்து அவங்க அப்பா அம்மா பத்தின எல்லா உண்மையும் சொல்வாரு. பையன் நேரம் அப்பா அம்மா கிட்ட வந்து நீங்க எல்லாம் யாரு உண்மையை சொல்லுங்கன்னு கேட்பாரு. ஆனா ரெண்டு பேருமே வாயை திறக்க மாட்டாங்க. விவேக் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வராரு. விவேக்குடைய கேர்ள் ஃபிரெண்ட் ரேகாவை பத்தி எழுதின ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகுது. என்னதான் ஆலிஸ் வின்சென்ட் கொலையாளிங்கன்னு தெரிஞ்சாலும் இறந்து போனது ரேகான்னு ப்ரூவ் பண்ணலனா இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது. அதை ப்ரூவ் பண்ண என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் ஆக்டர் ஜெகதீஷ் விவேக்க வர சொல்லிட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றாரு. அந்த ஆர்டிகல்ல ரேகா அடிக்கடி மம்முட்டிக்கு லெட்டர் எழுதினதா எழுதி இருந்திருக்கும். அதே ரேகா ஆக்டர் ஜெகதீஷ்க்கும் அடிக்கடி லெட்டர் போட்டிருக்காங்க. அவர் படத்துல நடிக்க வந்த போது வந்த லெட்டர்ங்கிறதுனால அந்த அட்ரஸ் இன்னமும் அவருக்கு மனசுல ஞாபகம் இருக்கு. அந்த அட்ரஸ விவேக் கிட்ட கொடுக்கறாரு. விவேக் கன்னியாகுமரியில இருக்கிற கேஜே ஹவுஸ்ங்கிற அந்த அட்ரஸுக்கு போறாரு. இப்ப அந்த இடத்துல ரேகாவுடைய அக்கா மட்டும்தான் இருப்பாங்க. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ரேகா குடும்பம் கன்னியாகுமரிக்கு வந்த பிறகுதான் ரேகாவுக்கு படத்துல நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. எப்படியாவது மம்முட்டி கூட ஜோடியா நடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆசை. ஒரு நாள் ரேகாவுடைய அப்பாவுக்கு ரேகா ஆக்டர்ஸ்க்கெல்லாம் லெட்டர் போடுற விஷயம் தெரிய வந்து அரைஞ்சிடுவாரு. அதுக்கப்புறம் ரேகா காணாம போனதுதான் எங்க தேடினாலும் கிடைக்கல. என்னைக்காவது ஒரு நாள் ரேகா திரும்ப வருவாங்கன்னு தான் நான் இங்க இருந்து காலி பண்ணி போகாம இங்கே இருக்கேன்னு சொல்றாங்க. டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க. டிஎன்ஏ மேட்ச் ஆயிடும். அடுத்த சீன்ல வின்சென்டுடைய வைஃப் ஆலிஸ் வின்சென்ட் கிட்ட இப்ப போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கல்லன்னு கேக்குறாங்க. அதுக்கு வின்சென்ட் நான் உன்னை அப்படி விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு ஆலிஸுடைய கழுத்தை நெரிச்சு கொன்னிடுவாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து வின்சென்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜெகதீஷ் விவேக்கு போன் பண்ணி முக்கியமா ஒரு ஆள் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றதா சொல்றாரு. ஃபாரன்சிக் சர்ஜன் கண்ட்ரோல் பிரிசர்வேஷன் சாம்பிளுக்காக ரேகாவுடைய ஒரு சில எலும்பு துண்டுகளை எடுத்து வச்சிருந்திருப்பாரு. விவேக் அதை ரேகாவுடைய அக்கா கையில கொடுத்து இறுதி சடங்கையும் பண்ண வைப்பாரு. விவேக் அங்க இருந்து கிளம்பும் போது ரேகா அக்கா கிட்ட மம்முக்கா போட்டோ ஒண்ணு கொடுப்பாரு. அந்த போட்டோல சொந்த மம்முட்டி சேட்டன்னு எழுதி இருக்கும். அந்த போட்டோவை மம்முக்கா தான் விவேக் கிட்ட கொடுத்து ரேகா அக்கா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருப்பாரு. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.